புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தில் சுமார் 40 ஊழியர்கள் மட்டும்தான் நிரந்தர பணியாளராக உள்ளனர். டிரைவர், கண்டக்டர், பணிமனை ஊழியர்கள் என சுமார் 130க்கும் மேற்பட்டோர் ஒப்பந்த ஊழியர்களாக உள்ளனர். இவர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி தொடர்ந்து பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். அவ்வப்போது பணி நிரந்தரம் கோரி போராட்டம் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு சார்பில் உறுதிமொழி அளித்தவுடன் போராட்டம் கைவிடப்படும். இந்த நிலையில்தான் சாலை போக்குவரத்து கழக ஒருங்கிணைந்த கூட்டு போராட்ட நடவடிக்கை குழு சார்பில் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரியும் அனைத்து ஊழியர்களுக்கும் 7வது ஊதிய குழு சம்பளத்தை வழங்க கோரியும் இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக சங்கத்தின் சார்பில் வேலைநிறுத்த நோட்டீஸை நிர்வாகத்திடம் நேற்றே கொடுத்தனர். இதன்படி இன்று காலை முதல் வேலைநிறுத்த போராட்டத்தை அரசு சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் தொடங்கியுள்ளனர். இதனால் புதுச்சேரியில் அரசு பேருந்துகள் இயங்கவில்லை. நகரம், கிராமப்புறங்களுக்கு இடையே இயக்கப்படும் பேருந்துகள் முழுமையாக ஓடவில்லை. புதுச்சேரியை பொறுத்தவரை தனியார் பேருந்துகளே அதிகம். தமிழக அரசின் பேருந்துகள் புதுவையில் இருந்தும் அண்டை மாவட்டங்களில் இருந்தும் புதுச்சேரி வழியாக இயக்கப்படுகிறது. இதனால் பயணிகள் பெரும் அவதிக்கு ஆளாகவில்லை. இருப்பினும் புதுச்சேரியில் கிராமப்புற பகுதிகளில் தனியார் பேருந்துகள் செல்லாத பகுதிகளுக்கு அரசு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இந்த பேருந்துகள் இயங்காததால் உட்புற கிராமப்புற மக்கள் புதுச்சேரிக்கு வந்து செல்ல முடியாமல் பெரிதும் அவதிப்பட்டு உள்ளனர். எனவே இந்த போராட்டத்தை கைவிட்டு அரசாங்கம் அவர்களுக்கு கோரிக்கையை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை புதுச்சேரி அரசு பேருந்து ஊழியர்கள் முன்வைத்துள்ளனர்.